ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஆரோ விலாக்ஸ். அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. ஃப்ரெண்டு கிளம்பிட்டு இருக்காருங்க. அவர் கிளம்பிட்டாருன்னா அப்படியே போய் ஒரு டீ சாப்பிட்டு அப்புறம் அப்படியே சாப்பிட்டு ரூம் செக் அவுட் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறது தாங்க. இன்றைக்கி தான் மூணாரில் நம்மளோட லாஸ்ட் டேங்க. இதோட ட்ரிப்பு முடிஞ்சு. வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்பப்போ வரும். ஓகேங்க, நம்ம சுற்றிலும் நம்ம ரூமை சுற்றி ஃபுல்லாக வியூ செம்மையாக இருக்குங்க. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், நீங்களே பாருங்கள். இதுதாங்க நம்ம தங்கியிருக்கிற ரூம் பக்கத்தில் உள்ள வியூ. செம்மையாக இருக்குங்க. மேலே பார்த்தீங்கன்னா மவுண்டன் மேலே மிஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நான் பால்கனியில் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கேங்க. இதுதாங்க மூணார் போகிற மெயின் ரோடு. பக்கத்துலேயே மலை. நேற்று நம்ம இந்த வழியாக தாங்க போனோம். டாப் ஸ்டேஷன் டேம் எல்லாம் 2 டேம் போனோம். இந்த வழி தாங்க. நேற்று டிராஃபிக் இல்லைங்க. நைட்டு வரும்போது முந்தானது பயங்கர டிராஃபிக்குங்க. இந்த ரோடு ஃபுல்லாமே பயங்கர டிராஃபிக். ட்ராவல்ஸு, பஸ்ஸு நிறையா இருந்ததுங்க. அப்படியே இந்த சைடு பாருங்கள், ஒரு ரிவர் போகுது. நல்லா இருக்குது கைஸ் லொக்கேஷன். ஓகே கைஸ், ரூம் செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பும்போது உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேங்க. இங்கே ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சுங்க. இப்போ ஹைடல் பார்க்குன்னு ஒன்று இருக்குங்க, அங்கே போகிறோம். இங்கேருந்து 3.5 கிலோமீட்டர் காட்டுதுங்க. பெட்ரோல் போட்டாச்சுங்க. போட்டு கிளம்பியாச்சு. இன்னொரு 2.2 கிலோமீட்டர் காட்டுதுங்க. போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மூணாரை விட்டு போகிறதுக்கே மனசு இல்லைங்க. செம்மையாக இருக்குங்க பிளேஸ் எல்லாம். 5 மினிட்ஸில் ரீச் ஆகிரும்னு காட்டுது கூகுள் மேப்பில். பார்த்தங்க, கூகுளில் பார்த்தங்க 7:30க்கே ஹைடல் பார்க் வந்து ஓப்பன் ஆயிரும் அப்படின்னு போட்டிருந்தது. போய் பார்ப்போம். கொஞ்சம் மழை இல்லாமல் இருக்குங்க, ஆனால் திருப்பியும் வந்துடும் கண்டிப்பாக. ஹில்ஸ் ஏரியாவில் இதெல்லாம் தவிர்க்க முடியாது. சடனாக கிளைமேட் சேஞ்ச் ஆகும். இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது, இங்கேயே போட்டிருக்கலாம். அங்கே ஏர் செக் பண்ண முடியலைங்க. அந்த பெட்ரோல் பங்க்கில் ஏர் செக் பண்ண முடியாதுன்ட்டாங்க. டைம் ஆயிடுச்சுங்க. வேகமாக எந்திரிச்சிட்டோங்க போகலான்னு. கடைசியாக என்ன ஆயிடுச்சுன்னா ஹாட் வாட்டர் வரலைங்க. அப்புறம் மறுபடியும் ரிசப்ஷனுக்கு கூப்பிட்டு கால் பண்ணி அவங்க வந்து பார்த்து அதுக்கே லேட் ஆயிடுச்சுங்க. இங்கங்கே தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குங்க. ஏன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது விட்டு விட்டு. நேற்று நைட்டு நம்ம ரூம் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. நல்லதாக போச்சு. ஹைடல் பார்க் வந்துட்டோன்னு நினைக்கிறேங்க. போர்டு இருக்குது. என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குன்னு தெரில, பார்ப்போம். ஆனால் போர்டு அங்கே வச்சிட்டாங்க. 400 மீட்டர்னு காட்டுது. இன்னும் என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குன்னு தெரில. ஜில்லுன்னு இருக்குதுங்க. மிஸ்ட்டு இங்கேயும் இருக்குது. ரெயின் கோட்டும் இன்னைக்கு போடலைங்க. வந்துட்டோன்னு நினைக்கிறேன். என்னங்க பார்க்க இப்படி இருக்கு. கேட்டு பார்ப்போம். இங்கே ஒரு அக்கா பூக்கடை வச்சுருந்தாங்கங்க. அவங்கள்ட்ட கேட்டோம். அப்படியே உள்ளே போகலான்னு சொல்லிட்டாங்க. பார்க்கிங் உள்ளே வண்டியை பார்க் பண்ணலான்னு சொன்னாங்க. உள்ள கடை இருக்குங்க லெஃப்ட் சைடில். ஓகே, இங்கே ஒரு கேட் இருக்குது. ஆள் இல்லை. கேட்டு பார்ப்போம். என்னாச்சு? இங்கே உள்ளே வந்தாச்சுங்க. பார்க்குள்ளே 160 2 பேருக்கு சேர்த்து. பர் பர்சனுக்கு 60ங்க.
பெருசாக எதுவும் இல்லை, ஜிப்லைன் போகலான்னு பார்த்தவங்க பாருங்கள். அந்த ஒரு டவர் மாதிரி இருக்குல்ல, இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்க. இங்கேருந்து ஒரு 300 மீட்டர் தான் சொன்னாங்க. ரொம்ப கம்மியாக சொல்கிறாங்க. பர் பர்சனுக்கு 300, ரொம்ப கம்மியான மீட்டராக இருந்ததுங்க. அதனால் போயும் வேஸ்ட்டு தான். நாங்கள் வர வழியில் அன்றைக்கி ஒரு ஜிப்லைன் பார்த்தோம் ஃபஸ்ட் நாள் கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது. முடிஞ்சால் அப்படியே போகிற வழியில் நல்லா இருந்தால் அதை கூட ட்ரை பண்ணலாங்க. இங்கே ஃபுல்லாமே மிஸ்ட்டு. இது ஃபுல்லாமே சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரி தாங்க இருக்குது. லேட் ஆகிடுச்சிங்க. காரணம் அந்த ஹோட்டல் காலையில் ஹாட் வாட்டர் லேட் பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்குது. வெளியேருந்து பார்க்கும்போது சின்னதாக அந்த மாதிரி இருந்தது. டாய்லெட் இதாங்க ஜிப்லைன் ஸ்டார்டிங். இங்கேருந்து அப்படியே ரொம்ப சின்னதாக இருக்குங்க. ஓ சாங் இந்தண்ணா சாங்கை போட்டு விட்டாருங்க, காப்பி ரைட்ஸ் ஆயிரும். ஃபுல்லாக ஃபாக்கியாக இருக்குங்க. பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். எவ்வளோ வேகமாக அந்த இடத்த சரி வந்துவிட்டாங்க, வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ளே என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலாம், உங்களுக்கும் அப்படியே காட்டிடலான்னு சொல்லிட்டு தாங்க உள்ளே வந்தது. இதை முடிச்சுட்டு அப்படியே எங்கேயுமே நிற்காமல் டக்குன்னு கிளம்பி போகணுங்க. இப்போவே டைம் வந்து 11 ஆச்சு. பூச்செடியிலே அப்படி ஆச்சு மாதிரி பண்ணிடுவாங்க. சில்ட்ரன்ஸுக்கு நல்லாயிருக்கும். அக்வாரியம் எக்ஸ்போ இதுக்குள்ளே தான் இருக்குங்க இந்த அக்வாரியம் எக்ஸ்போ. ஆனால் அதுக்கு தனியாக நம்ம ஒரு 30 பே பண்ணணும், அதுக்கு தனியாக எடுக்கணும் அப்படின்னாங்க. ஆனால் அந்த கவுண்டரில் ஆளே இல்லைங்க, அதனால் உள்ளே போகல. இதான் ஜிப்லைன் எண்டுங்க. அங்கே ஸ்டார்ட் ஆகி வேஸ்ட்டுங்க, போய் அதில் யூஸ் இல்லை. சாக்லேட் அவுட்லெட் பாருங்கள் மிஸ்டர். இது ஏதோ ரிவர் போல் இருக்குங்க பாருங்கள் கீழே. ஆனால் இங்கே நிறையா ரிவர் இருக்குங்க. மலைன்றனால குட்டி குட்டி ரிவர்ஸ், பெரிய ரிவர்ஸ் எல்லாத்துலேயும் தண்ணி ஃபுல்லாக தாங்க இருக்குங்க. இப்படி பச்சை பசேன்னு இருக்குது எங்கே பார்த்தாலும். இங்கே பாருங்கள் பூச்செடி ஆர்ச் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் பாதி தான் இருக்குது, பாதி காணுங்க. இதில் பாதி அதில் பாதி மாற்றி மாற்றி வச்சுருக்கிறாங்க. இந்த பூலாம் பாருங்கள், இந்த பூச்செடி பாருங்கள் மேலே வச்சுருக்காங்க, செம்மையாக இருக்குங்க. உள்ளே போகலாமான்னு தெரில, போவாங்க, போயிருக்கிறாங்க. உங்களுக்காண்டி பக்கத்தில் எடுத்தால் நல்லாயிருக்குங்க. செம்மையாக இருக்குங்க. பாருங்க, ட்ரோன் இருந்தால் டாப் வியூவில் பார்த்தோம்னா வேறு லெவலில் இருக்குங்க. இந்த ஃப்ளவர்ஸ் நிறையா ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஒய்ஃபு லவர்ஸ் கப்புள்ஸாக வந்தீங்கன்னா ஃபோட்டோஸ் நிறையா எடுத்துக்கலாங்க. இங்கேயே ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னு தனியாக ப்ரொஃபஷ்னல்ஸ்லாம் இருக்கிறாங்க, எடுத்து உங்களுக்கு பிரிண்ட் போட்டு கொடுப்பாங்க. அது போக அந்த மக்களையெல்லாம் பிரிண்ட்டு போட்டு கொடுப்பாங்கல்ல, அந்த பிரிண்ட் போட்டு கொடுக்குறதுக்கும் ஷாப் இருக்குங்க. நம்ம அதுக்குள்ளே போகல, ஏன்னா நமக்கு அது தேவையில்லைங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். இதான் எண்டுங்க. அவ்வளோ மூணார். நம்ம அதுக்கு பின்னாடி இருக்கோங்க, தலைகீழாக இருக்குது. இருங்க முன்னாடி போயிட்டு காட்டுறேன். அங்கேயும் ஃப்ளவர் கீழே. குழந்தைங்க ஃபேமிலியாக வந்தால் செட் ஆகுங்க. ஆல் லவ் மூணார். ஐயோ மறந்துருச்சுங்க, அங்கே வந்து காட்டும். இது தெரியுதான்னு தெரில, ஏன்னா அந்த பேக்ரவுண்டில் மிஸ்ட்டும் ஒயிட் கலரில் இருக்குங்க. அந்த ஐன்றது தெரியல, இது கூட தெரியுது ஓரளவு. ஓகேங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து இந்த பிளேஸ் பிடிச்சிருந்ததுன்னா வாங்க ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக அங்கே வந்ததுக்கு மெயின் ரீசனே அந்த ஜிப்லைன் தாங்க. பெருசாக எதிர்பார்த்துட்டேன்.
300 மீட்டர்னு சொன்னார் அந்த அண்ணா. ஆனால் இங்கே நேரில் பார்த்தா 300 கூட இருக்காது போல இருக்குங்க. ஐப்பட விற்கிற மாதிரி பூக்கு நடுவில் நின்றுக்கிட்டு இருக்காருங்க. ஐடல் பார்க்லேருந்து கிளம்பியாச்சுங்க. அடுத்து நம்மளோட டெஸ்டினேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இரவிக்குளம் நேஷ்னல் பார்க்குங்க. இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் காட்டுதுங்க. அது நம்ம போகிற ரூட்டு. நம்ம இப்போ உடுமலை ரூட்டில் போயிட்டு அங்கேருந்து கோயம்புத்தூருங்க. உடுமலையிலேருந்து அவர் ஃப்ரெண்டு அப்படியே அங்கிட்டு போயிடுவாருங்க. திண்டுக்கல் போனோம் அவர். நான் அப்படியே கோயம்புத்தூர் ரோட்டை பிடிச்சி அப்படியே போக வேண்டியதாங்க. மழையும் வேறு பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. இவ்வளோ நேரம் சும்மா இருந்ததுங்க காலையிலேருந்து. சடனாக இப்போ மிஸ்ட்டு ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சுங்க. பார்க்குக்குள்ளே நாங்கள் என்ட்ராகும்போது இருந்ததுக்கும் இப்போ வண்டி மறுபடியும் எடுக்கும்போது செம்ம மிஸ்ட்டு இருந்ததுங்க. அது அப்படியே மழையாக மாறி இப்போ மழை பெஞ்சிட்ருக்குதுங்க. ஐயோ மழை பெருசாக வருதுங்க. கேமரா வேறு இருக்குது, மொபைல் வேறு நலையுதுங்க. சரி போயிடலாம் அழுத்திட்டு அப்படின்னு பார்த்தா மழை வந்துருச்சுங்க. எது ஓரமாக நிப்பாட்டலான்னு நினைக்கிறேன். நல்லா மழை பிடிச்சிருச்சு. குணா நிப்பாட்டலாம் எங்கேயாவது. என்னங்க சார் இன்றைக்கி மழை வராதுன்னு நினச்சேங்க எடுக்கும்போது. ஐயோ கேமரா லென்ஸ்லையும் தண்ணி பட்டுருச்சுங்க. இங்கேருந்து 13 கிலோமீட்டர் காட்டுதுங்க. என்னது கூகுள் 10 கிலோமீட்டர் காட்டுது. ஆனால் போர்டு 13 கிலோமீட்டர்னு வச்சுருக்காங்க. ஹலோ காய்ஸ், இரவிக்குளம் நேஷ்னல் பார்க்கு வந்தாச்சுங்க. வந்து டிக்கெட் கவுண்டரில் கேட்டோம். ஒரு அடல்ட்டு 200ங்க. ஃபுல்லாக ரெயின், நல்லா கேமரா எடுக்க முடியல. சரி தான் உள்ளே வந்துட்டு இது மொபைலில் தான் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. பேக்கில் உங்களுக்கு தெரியும் இதுதான் என்ட்ரன்ஸு. அதுக்கு முன்னாடி டிக்கெட் கவுண்டர் இங்கே இருக்குங்க. நம்ம ட்ரெயின்லாம் புக் பண்ணுவோம்ல அந்த மாதிரி மிஷினில் நம்ம வாட்டுக்கு புக் பண்ணிட்டு அதுலேயே டிக்கெட்டெல்லாம் வந்துடுங்க. புக் பண்ணிட்டா அப்படியே எடுத்துகிட்டு உள்ளே போகிறது தாங்க. இதில் என்ன ஒரு சிக்கல்னால் இப்போது மழையும் பேஞ்சிட்ருக்கு. நமக்கு ஆல்ரெடி இப்போ வந்து 1 மணி ஆயிடுச்சுங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 2 hours 2.5 hours ஆகுங்க அப்படின்னு சொன்னாங்க. உள்ளே போயிட்டு ஒரு 4 கிலோமீட்டர் பஸ்ஸில் போகணுமா. அதுக்கப்புறம் 1 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் சொன்னாங்க. ஸோ நமக்கு செட் ஆகாதுங்க. கண்டிப்பாக 3 நாள் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறதுனா நமக்கு கண்டிப்பாக 5 நாள் ஆகும் பொறுமையாக. இதுதான் டிக்கெட் கவுண்டருங்க புக் பண்ணுறது. 6 மணிக்கு மேலே செக் போஸ்ட் க்ளோசிங். சரிங்க அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். மழை பெய்யுது, கேமரா எடுக்க முடியாதுங்க. மழை நின்றதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். வந்துட்டு இருந்தோம், ஃபுல்லாக மழைங்க. கேமராவே இன்ஸ்டால் பண்ண முடியல. அடுத்து நம்மளோட டெஸ்டினேஷன் வந்து லக்கம் வாட்டர் ஃபால்ஸுங்க. இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் காட்டுது. அதுக்கிடையில் அப்படியே வந்துட்டு இருக்கும்போது இந்த வியூ பாயிண்ட் நல்லா இருந்ததுங்க. இதை பாருங்கள், செம்மையாக இருந்ததுங்க வியூ பாயிண்ட்டு. அதான் அப்படியே 2 ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு 2 பேரும் ஆளுக்கு ஒரு ஷார்ட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. இந்த அழகை மட்டும் பாருங்கள். செம்மையாக இருக்குங்க. கீழே பாருங்கள், இங்கே 2 அண்ணா அதை க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மரம் வெட்டுறாங்க போல். ஃபுல்லாக மிஸ்ட்டுங்க. சூப்பராக இருக்குங்க. கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரிலங்க. ஆனால் நேரில் இதெல்லாம் பார்க்குறதுக்கு 2 கண்ணு பத்தாதுங்க. அந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது. சரிங்க, அடுத்து நம்ம கிளம்புவோம் லக்கம் வாட்டர் ஃபால்ஸை நோக்கி. அப்படியே பைக்கில் கோபுரம் இன்ஸ்டால் பண்ணிட்டு கன்டினியூ பண்ணுறேங்க. லக்கம் வாட்டர் ஃபால்ஸை நோக்கி போய்கிட்டுருக்குறோம். இன்னொரு 10 கிலோமீட்டர். மழை மறுபடியும் தூர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ தான் கோபுரம் இன்ஸ்டால் பண்ணுறேன். மறுபடியும் மழை சொட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. அங்கே ஏதோ ஃபேமிலியாக குளிக்கலான்ற மாதிரி பார்த்தேங்க. சரிதான் போவோம். குளிக்க போகிறது கிடையாது, போய் எப்படின்னு மட்டும் பார்ப்போங்க. நிறையா பிளேஸ் இருக்குங்க. இது எதை விடுறது எதை பார்க்குறதுன்றதே நமக்கு தெரியாதுங்க. எல்லா பிளேஸுமே அவ்வளோ அழகாக இருக்குங்க.
வண்டியை ஃபர்ஸ்ட் சர்வீஸ் எடுத்தேங்க. எடுத்துகிட்டு அந்த டிஸ்க் பேட் எதுவும் டைட்டாக இருக்கான்னு தெரிலங்க, ஒரு சவுண்டு வந்துகிட்டே இருக்குது. வாரம் எவ்வளோ பெரிய டீப்பு, ஸ்லோப்பு ரொம்ப டீப்பாக இருக்குங்க. நல்லா இருக்குங்க, மனசே இல்லைங்க இதை விட்டு போக. எவ்வளோ அழகான பிளேஸுங்க எல்லாம். ஐயோ செம்மையாக இருக்குங்க. மழை நின்றுச்சுங்க. மேப்பு போட்டிருந்தேங்க கூகுள். மழை வரவும் நம்ம கேமரா மொபைல்ஸ் எல்லாத்தையும் உள்ளே வச்சிட்டோம். கேமரா மட்டும் இப்போ மாட்டின உடனேயும் லைட்டாக ரெயின் ஆச்சு. இப்போ ஸ்டாப் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஃபால்ஸ். அந்த இரவிக்குளம் நேஷ்னல் பார்க்கு நம்மளால் போக முடியாதுங்க. இன்னும் ஒரு நாள் கவர் பண்ணுவோம். கண்டிப்பாக மூணார் வருவோம். ஏன்னா நிறையா பிளேஸ்லாம் அவசரமாக போன மாதிரி இருந்ததுங்க. இம்பூட்டுக்கும் ஒரு நாள் எக்ஸ்ட்ராவே நாங்கள் பிளான் பண்ணதோடு இருந்தோம். அப்படி இருந்தும் கவர் பண்ண முடியலைங்க. கவர் பண்ண முடியலைன்றத விட எல்லா இடத்துக்கும் போயிட்டோம். ஆனால் அங்கே போய் விசாரிக்கும் போது தான் தெரியுது டைமிங் ஜாஸ்தி எடுக்கும் அப்படின்றதே. ஐயோ மறுபடியும் மழை வருதுங்க. வேகமாக கீழே இறங்கி போயிடும், இல்லைன்னா கேமரா மறுபடியும் கழட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். இங்கெல்லாம் எங்கேயுமே கடை இல்லைங்க, நிற்கவும் முடியாது. மைண்டே இல்லைங்க எங்களுக்கு. எப்படி ஆயிடுச்சுன்னா அந்த மலையில் வேறு நாங்கள் அங்கேயே ரொம்ப நேரம் நின்றுட்டோங்க. அதுலேயே அப்படியே மைண்டெல்லாம் ஒரு மாதிரி ஆகி என்னடா அது நம்மளால் சுற்றி பார்க்க முடியாதோன்னு நினச்சிட்டேன். மெயின் பிரச்சனை இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்க, ஆனமலை. அதுக்குள்ளே என்ட்ராகிறதாங்க மைண்டில் பெரிய ஒரு இதாக அப்படியே ஓடிட்டேன். ஏன்னா 6 o'clock ஆகிடுச்சுன்னா ஈவினிங் 6 o'clock ஆகிடுச்சுன்னா உள்ளே அலௌடு இல்லைங்க. ஏன்னா அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. அதுக்கு இல்லாமல் சேஃப் இல்லை. அதனாலேயே 6 மணிக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கேருந்து போகும்போதும் சரி, அங்கேருந்து வரும்போதும் சரி. இன்னும் ஒரு 5 கிலோமீட்டருங்க இங்கேருந்து லக்கம் வாட்டர் ஃபால்ஸ். அது போக நம்ம வரும்போது ஜிப்லைன் ஒன்று பார்த்தோங்க, அது கூட எனக்கு ஓகே. அது போய் என்னென்னு பார்த்துட்டு முடிஞ்சால் ட்ரை பண்ணிடலாங்க. டேஞ்சரஸ் கர்வ்னு போட்டிருக்கிறாங்க, பார்ப்போம் அப்படி என்ன டேஞ்சர்னு. ஆமாங்க, நல்லா பெரிய கர்வுங்க, ஃபுல்லாக டர்ன் ஆகுது. இதுதாங்க வாட்டர் ஃபால்ஸ். லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் வந்தாச்சுங்க. தண்ணியை பார்த்தீங்கனாலே தெரியும், பயங்கரமாக தண்ணி வருதுங்க. குளிக்க அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கயிறு கட்டியிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். குளிக்கிறதுனா இங்கே தான் குளிக்கணும் போல இருக்குங்க. இதுக்கு என்ட்ரி ஃபீஸு ஒரு 50 வாங்கினாங்க பர் அடல்ட்டுக்கு, ஒரு ஆளுக்கு. உங்களுக்கு நான் பேசுகிற சவுண்டு கேட்குதான்னு தெரில. வாங்க அப்படியே கீழே போகலாம். ஃபுல்லாக பாசமாக இருக்குங்க, பார்த்து தான் போகணும். ஃபேமிலியாக வந்தால் இங்கே தாங்க குளிக்கிறது. நம்மளோட பேட் லக்கானு தெரிலங்க. இன்றைக்கி எதை எடுத்தாலும் நமக்கு செட்டே ஆக மாட்டேங்குதுங்க. ஃப்ரெண்ட்லேயே சொல்லிட்டாங்க குளிக்க அலௌடு இல்லைன்னு. ஓகே, நம்ம அப்படியே இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலாம். இங்கே கொஞ்சம் கப்புள்ஸ் இருக்கிறாங்க, பொண்ணுங்க இருக்கிறாங்க. அதனாலேயே கொஞ்சம் நமக்கு பூச்ச சுவாங்க. சவுண்டு உங்களுக்கு கேட்காதுன்னு நினைக்கிறேன். குளிக்கலாங்க, ஆனால் நீச்சல் அடிக்க முடியாதுங்க. அந்தளவுக்கு ஆழம்லாம் கிடையாது. அப்படியே மேலேருந்து விழுகிறது, அப்படியே ஃப்ளோ ஆகி போகுதுங்க, அவ்வளோதாங்க. ஒரு முட்டி அளவுக்கு வேணா இருக்குங்க. வாட்டர் மே ரைஸ் அட் எனி டைம், பி கேர்ஃபுல். போர்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக கூட நடந்ததுங்க ஒரு ஃபால்ஸில்.
இயற்கையை எப்போவுமே நம்ப முடியாதுங்க. எப்போ என்ன ஆகுன்றதே தெரியாது, சடனாக சேஞ்ச் ஆயிருங்க. இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணுங்க. அதையும் கன்சிடர் பண்ணி பிளான்லாம் பண்ணிக்கணும், ப்ரிப்பேர் ஆகிக்கணும். அதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக மூணார் திருப்பி வருவாங்க. மனசே இல்லைங்க விட்டு போகிறதுக்கு. அவ்வளோ அழகாக இருக்குங்க. சரிங்க, அப்படியே மேலே போகலாம். ஸோ நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா இங்கேருந்து வரும்போதே, இந்த ரூட்டில் வரும்போதே ஒரு 3 ஸ்பாட் இருக்குங்க, டூரிஸ்ட் ஸ்பாட். அது எல்லாத்தையுமே நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மூணார் போங்க. மூணார் போயிட்டு டாப் ஸ்டேஷன் மறக்காமல் போங்க. வேறு மாதிரி இருந்ததுங்க அது. இதாங்க நம்மளோட கடைசி ஸ்பாட். இதுக்கப்புறம் நம்ம எங்கேயும் நிற்க போகிறது இல்லைங்க, நேராக போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம்னா போதுங்க, அதுவே பெரிய சந்தோஷம். அதுக்கப்புறம் அங்கிட்டு பார்த்துக்கலாங்க. ஓகேங்க, பைக்கில் போகும்போது அப்படியே கன்டினியூ பண்ணுறேங்க. குரங்குங்கள்லாம் இருக்குதுங்க, பார்த்து தான் போகணும். பாவம் அடிபட்டதுன்னா நமக்கு ஏதாவது ஆனால் கூட பரவாயில்லைங்க, அதெல்லாம் எங்கே ஹாஸ்பிட்டல் போவோம். கரெக்டாக ரீச் ஆயிடுவோம்னு நினைக்கிறேங்க. ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆயிடுவோம் 6 மணிக்குள்ளே. ஆடுங்க, நான் கூட காட்டுதுன்னு நினச்சிட்டேங்க திடீர்னு. கரெக்டாக அங்கே திருமணம் உடனே இதை பார்த்த உடனே ஐயோ காட்டுருமே. நேற்று நைட்டு இப்படி தாங்க 2 குதிரை வந்ததுங்க. நம்ம ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்தோங்க நைட்டு. திடீர்னு 2 குதிரைங்க, கூட ஒரு அண்ணாவும் வந்திருக்கிறாரு. அவர் அந்த குதிரைக்கு ஓனர். அந்த அண்ணா எதுவுமே தெரில, குதிரைக்கு பின்னாடி மறந்துக்கிட்டாப்புல. இங்கேருந்து பார்க்கும்போது தெரியலைங்க. சடனாக பார்த்தோம்னா அதுவும் ஐயோ காட்டருமை. ஏன்னா நம்ம கொஞ்சம் வேகமாகவும் போனோம். ஸ்பீடாக போகும்போது சடனாக போய் ஒரு யானை நின்றாலும் இல்லை காட்டருமை நின்றாலும் நம்ம போகிற ஸ்பீடுக்கு சடனாக போய் பக்கத்தில் நிப்பாட்டினா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுங்க. அதுக்கு தான் அந்த காட்டுப்பகுதியில் கொஞ்சம் ஸ்லோவாகவே போகணுங்க. அப்போ தான் நமக்கு தூரத்தில் ஏதாவது இருந்தால் கூட தெரியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். இங்கேயே வர்ற வழியிலங்க சரியான ஆக்சிடெண்ட்டுங்க. ஏர் பேக்கெல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. ஹோண்டா சிட்டி கரெக்டாக டேர்னிங்கில் அங்கிட்ட லோடு ஏற்றிட்டு ஒரு வண்டி வந்ததுங்க. அந்த வண்டி ஆப்போசிட்டில் இவங்க இந்த ஹோண்டா சிட்டி இடித்ததில் அந்த ஃப்ரெண்டெல்லாம் ஆட்டி வாங்கி நெளிஞ்சு. ஹோப்ஃபுல்லி யாருக்கும் எதுவும் ஆகலை. ஒரு அண்ணாக்கு மட்டும் ஏதோ காலில் அடி போல் இருக்குது. பிளட்டு ரோட்லேயே பிளட்டு இருந்ததுங்க. பரவாயில்ல, உயிர் பொழைச்சதே சந்தோஷங்க. இப்போ யார் ரைட் பண்ணாலும் ரைடிங் கியர்ஸோட வித்து ஹெல்மெட் போட்டு மறக்காமங்க. இது நான் அனுபவப்பட்டிருக்கிறேன். அந்த ஹெல்மெட் இல்லைன்னா எனக்கு அன்னைக்கே சோலி முடிஞ்சிருக்கும். ரொம்ப சேஃபாக ரைட் பண்ணுங்கள், ஹெல்மெட் போடுங்க, ரைடிங் கியர்ஸ் கம்பல்சரி போடுங்க. என்னங்க கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் ரைடிங் கியர்ஸ்லாம் வாங்கினா, பட் சேஃபுங்க. இவ்வளோ சொல்கிறேன், நானே நான் வாங்கலைங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குவோங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போதைக்கு நான் அமௌண்ட் இல்லைங்க, ஏன்னா வண்டியும் இஎம்ஐயில் போய்கிட்டு இருக்குங்க. வண்டிக்கும் இஎம்ஐ கட்டணும். கேமரா நம்ம vlog பண்ணணும். மூணார் போகிறோம், கேமரா வேணுன்றதுக்காண்டி கையில் இருந்ததெல்லாம் போட்டு ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கியிருக்கேங்க பட்ஜெட்டில். போய் எல்லாத்தையும் நம்ம சேனலில் இம்ப்ரூவ் பண்ணணுங்க. கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணுங்க, பண்ணுவோம். ஏன்னா நமக்கு எல்லாமே லேட்டாக தானே கிடைக்கும். பைக்கே நான் காலேஜ் படிக்கும்போது ஆசைப்பட்டு இப்போ தாங்க கிடச்சிருக்கு. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேங்க, இது எல்லாமே நானாக சம்பாரித்து பண்ணதுங்க, பிளான் பண்ணி பண்ணதுங்க. அம்மா அப்பா காசெல்லாம் கேட்டு எனக்கு இந்த பைக்கு தான் வேணும், ஐஃபோன் தான் வேணுன்றதெல்லாம் கேட்காதீங்க. பாவங்க அவங்க. உங்களை இவ்வளோ தூரம் படிக்க வச்சு
உங்களை எவ்வளோ நாள் சாப்பாடு போட்டு வளர்த்து பாசம் காட்டி போதுங்க அவ்வளோ பண்ணதெல்லாம். இதுக்கப்புறம் அவங்கள நம்ம பார்த்துக்கணுங்க. அதுக்காண்டி அவங்களையெல்லாம் எனக்கு பைக் வேணும்லாம் டார்ச்சர் பண்ணாதீங்க. நிஜமாக நானும் இது வரைக்கும் எங்கள் அப்பா அம்மாட்ட நான் எனக்கு இந்த பைக்கு வேணும் எனக்கு வாங்கித்தாங்கலாம் நான் சொன்னதே கிடையாதுங்க. நான் காலேஜ் படிக்கும்போது அம்மா சொல்லுவாங்க, நீங்களாக வேலைக்கு போய் பைக் வாங்கிக்கோங்க அப்படின்னு. ஆனால் காலேஜ் முடிச்சுட்டு அந்த லாக்டவுன் பீரியடுங்க, அப்போ தான் ஒரு எமகா ஸ்கூட்டர் ஒன்று எடுத்தாங்க. அப்போவுமே அம்மா தான் சொன்னாங்க. அவங்களா அப்பா அப்போ ஃபாரினில் இருந்தாங்கங்க. சரி லோக்கலில் வந்துட்டா அவங்களுக்கு ஓட்டுறதுக்கு ஏதாவது வேணும்ல வண்டி, அதனால் ஒரு வண்டி எடுக்கலான்னு தான் அம்மா சொன்னாங்க. நானும் நிறையா பார்த்துட்டு, ஆனால் எனக்கு அப்போ கேடிஎம் பிடிக்குங்க. ஆனால் அப்போ நான் இதுதான் வேணும் அப்படிலாம் நான் கேட்கல. அவங்கள்ட்ட என்ன சொன்னேன்னா, ஆர்டிஆர் இருக்குல்லங்க 160, அந்த ஃபோட்டோ காட்டி இது இவ்வளோமா அப்படின்னு சொன்னேங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, அப்பாவுக்கு கியர் வண்டி ஓட்ட மாட்டாங்க. ஸோ அதனால் என்ன சொன்னாங்க, நீயும் வேலைக்கு போயிடுவ, பைக்கு சும்மா தான் கிடக்கும், ஸ்கூட்டி எடுத்தால் அப்பாவாவது ஓட்டிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அதுவும் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஃபோர்ஸ்லாம் பண்ணலைங்க. ஆனால் அப்போலேருந்து இப்போ வரைக்குமே மைண்டில் ஒரு பைக் எடுக்கணும்னு ஒன்று இருந்ததுங்க ஆசை. லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்குங்க. இங்கே ரோட்டில் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு ரோப் ஒன்று கட்டியிருக்கிறாங்க, லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்குங்க சைடில். ஃப்ரெண்டு பின்னாடி வந்துட்டார். அதாங்க, நீங்களும் அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தாமல் உங்களோட சொந்த முயற்சியில் உங்களோட சொந்த உழைப்பில் ஒரு பைக்கோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச எது வேணாலும் நீங்கள் வாங்கி பாருங்கள். அதில் வர சுகம் தனிங்க. அப்படி வாங்கும்போது அந்த பைக்கில் நீங்கள் ஏறி உட்காரும்போது அப்படியே பொல்லாதவன் படம் தாங்க. எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படம் பார்த்துருப்பீங்க. அப்படி ஒரு ஃபீல் ஆகுங்க. நான் தான், என் வண்டி தான், அதை போட்டாலும் உடைச்சாலும் ஓட்டுனாலும் அது என் வண்டிடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. நிஜமாக இருந்ததுங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கங்க, பைக் வச்சுருக்குறாங்க. ஆனால் அவங்கள்ட்ட எனக்கு பைக் கேட்குறதுக்கு எனக்கு வராதுங்க, தோணாது. ஏன்னா ரொம்ப க்ளோஸானவங்க பைக் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்கள்ட்ட அவங்களுக்கு விருப்பம் இருக்கான்னு கூட நமக்கு தெரியாதுங்க. நம்ம கேட்டோன்ற ஒரே காரணத்தினால, நம்ம க்ளோஸுன்ற ஒரே காரணத்தினால வேறு வழி இல்லாமல் கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. எல்லாரையும் அப்படி சொல்லலைங்க. ஸோ அதனாலேயே நான் அவாய்ட் பண்ணிடுவேங்க. பெருசாக கேட்டுக்க மாட்டேன் வண்டி. முன்னாடி 2 பசங்க போனாங்கல்ல, 2 பசங்க பைக்கில் போனாங்கல்ல டபுள்ஸு காருங்க. அந்த பசங்க சொல்லிட்டு போனாங்க. நான் கூட எதுவும் ஆயிடுச்சோ என்ன ஆளை காணமே நிப்பாட்டினேன். அவங்க பாட்டு, அண்ணா அந்த அண்ணா மேலே நிற்கிறாங்கங்க, ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதான் நிப்பாட்டி ஃபோன் எடுத்தால் நீங்கள் வந்துட்டீங்க. என்ன ஃபாஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோமா? ஒரே காடாக இருக்குது. போயிடலாம். யானை சாணம்லாம் கிடக்குங்க. இப்போ தான் மழை விட்டுருக்கு. அதோட மறுபடியும் கேமரா எடுத்து இன்ஸ்டால் பண்ணிட்டு இதே வேலைங்க. மாட்டுறது கழட்டுறது. ஓ ஷீட் தண்ணிங்க. ஓ மை காட், வண்டியிலே நாரிடுங்க. இதில் எல்லாம் விட்டா ஆல்ரெடி நாரிடுச்சு. அது வேற போய் வண்டியை க்ளீன் பண்ணணுங்க. நமக்கு எல்லாமே இவன் தாங்க. இப்போது டைம் பார்த்தீங்கன்னா 4:40 ஆகுதுங்க. நம்ம 6 மணிக்குள்ளே செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணிடலாங்க.
மேட்டரில் அவ்வளோ தூரம் வந்துட்டோம். உங்கள் மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணிட்டேங்க. இப்போ ஏண்டா உன் மேலே தப்பு வச்சுட்டு ஏதோ ஒரு வீடியோ போடுவேன், அதை நாங்கள் பார்க்கணும், உனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. எல்லாமே கற்றுக்கிறது தானேங்க, நமக்கு தான் ஃபஸ்ட்டு. அதுவும் கேமராலாம் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணது மொபைல் கேமரா தவிர வேறு எதுவும் யூஸ் பண்ணது இல்லைங்க. ஆக்ஷன் கேமரா வாங்கி அதை ஒரு 2 நாள் தாங்க சும்மா கற்றுக்கிட்டேன். அவ்வளோ கற்றுக்கிட்டு ஒரு சில டைமில் மண்டம் மேலே இந்த கொண்டே மறந்துட்டேடா அப்படின்ற மாதிரி மைக்க மாட்ட தெரிஞ்ச எனக்கு அதை ஆன் பண்ண மறந்துட்டேங்க. இவன் தாங்க நமக்கு எதிரியே, எப்போ எங்கேருந்து வருவானே தெரியாதுங்க. நடு ரோட்டில் ஏதோ ஆடு மேய்ஞ்ச மாதிரி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க டாக்கி. செக் போஸ்ட் என்ட்ராயிட்டோங்க. ஏதோ கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு எதுவும் கேட்பாங்களா? போகும்போது எதுவும் கேட்கலங்க. அண்ணா போக சொல்லிட்டாரு, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ரீச் ஆகிட்டேங்க, இதுக்கப்புறம் கவலை இல்லைங்க. இது வந்து கேரளா பார்டர்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, கம் அகைன், யூ ஆர் லிவிங் கேரளா. ஒரு கேரளா பார்டருங்க, ஆனமலை அடுத்து போகணும்னு நினைக்கிறேங்க. இந்த போட்டாங்க பாருங்கள் போடு, தெரியுதா உங்களுக்கு? ஸ்லோ பண்ணுறேன் பாருங்கள். ஆனமலை டைகர் ரிசர்வ் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. செக் போஸ்ட்டில் போலீஸை நாங்கள் கூப்பிட்றாங்க, கேட்டு வருவோம். வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். இதுக்கப்புறம் ஃபுல்லாமே ஃபாஸ்ட்டு தாங்க. ஆனமலை என்ட்ராயிட்டோம். இதுக்கு தாங்க பயந்துகிட்டே வந்தது, டைம் ஆயிடும்னு. பரவாயில்ல, அத்தனை இடத்துல மழை வந்து நிப்பாட்டினாலும் வந்துட்டோம். 6 மணிக்கு முன்னாடியேங்க, இப்போ 4:50 என்ட்ராயிட்டோம். யானை போர்டு தெரியுதுங்க, ஃப்ளெக்ஸ் வச்சுருக்காங்க. யானை நடமாடும் இடம்னு. ரோடு செம்மையாக இருக்குங்க, முறுக்கிட்டு போகலாங்க. என்ன ஏதாவது யானைன்னு குறுக்க வந்துருச்சுன்னா தாங்க கஷ்டம். அடாடாடாடா, இவ்வளோ நேரம் வளைஞ்சு ஓட்டி அந்த 3rd கியரு 4th கியரு 2nd கியரு இதுலேயே ஓட்டிட்டு இப்போ ஒரு ரோடை பார்த்தோன்னே முறுக்க தோணுதுங்க. நான் எங்கேயாவது போனால் ஓரமா. தேங்க்ஸ்ண்ணா. அதாங்க செக் போஸ்ட்டில் இருந்தாங்க, கூப்பிட்டான்னு சொன்னாங்களே போலீஸ்ண்ணா. ஒரு வண்டிக்கு 20 rupees பே பண்ணுவோன்னு சொன்னாங்கங்க. பே பண்ணிட்டோம். கேட்டேன், என்னண்ணா போகும்போது எதுவும் கேட்கலைங்க, இப்போ மட்டும் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டேன். போயிட்டு வரும்போது தான் தம்பி பே பண்ணணும் அப்படின்னாங்க. கும்பிட்டுக்கும் கேரளா பார்டரில் எதுவுமே கேட்கலங்க. யானையை பார்க்கணும், சிறுத்தையை பார்க்கணுன்றது ஆசையெல்லாம் இருக்குங்க. ஆனால் அந்த யானையோ சிறுத்தையோ புலியோ பார்க்கும்போது அதுக்கெல்லாம் கொஞ்சம் தூரமாக தள்ளியே இருந்தால் நல்லா இருக்குங்க, பார்த்துட்டு போயிடலாம். குறுக்க வந்துச்சுன்னா நம்மளை காலி பண்ணிடுங்க. யானை இருந்தால் கூட கொஞ்சம் தப்பிச்சிடலாங்க. சிறுத்தை காட்டெருமைட்டையும் கொஞ்சம் தப்பிச்சிடலாம், நண்டியை முறுக்கணும். இந்த சிறுத்தை புலி இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஐயா என்னை விட்டுறியான்னு காலில் விழுகிற தவிர வேறு வழியே இல்லைங்க. வண்டி இப்போ தாங்க 6வது கியர்லாம் போகுது. இடத்துல நம்மளோட வியூ வந்துட்டு முன்னாடி மட்டும் இருக்கக்கூடாதுங்க, ப்ராடாக எல்லா சைடுமே முட்டையாக நல்லா பார்த்துட்டு தாங்க வண்டி ஓட்டணும். ஏன்னா எப்போ எங்கே எது வரும்னே தெரியாது.
வழக்கமாக நான் சொல்கிறது தாங்க, நம்மளோட சேஃப்டியை நம்ம தாங்க பார்த்துக்கணும். நான் அப்படி வளைக்கிறாரு, பஸ்ஸில் நம்மளை பயமுறுத்துறாராமா. போயா பார்த்தாச்சு. பயமுறுத்துறதுல ஒரு சந்தோஷம் போல் அவங்களுக்கு. இந்த பாருங்கள் இப்படி திருப்புறான்னு லாரிய, செம்மட்டானிங்க ஸ்லோப்பு. பெரிய வண்டியெல்லாம் திருப்புறது கஷ்டங்க, அதுவும் இந்த ஒரு லேனில் பாருங்கள், ஒரே ஒரு கார் மட்டும்தாங்க போக முடியும், கஷ்டம் திருப்புறதெல்லாம். அதான் அந்த அண்ணா நேராக போய் அந்த ஒரு பேரிகேட் போட்டிருப்பாங்க எண்டு, அதில் முட்டை போகிற மாதிரி போய் மறுபடியும் ரிவர்ஸ் வந்து அந்த வண்டி எடுக்கணுங்க. அந்த ரிவர்ஸ் ஏற்றுறதுக்குள்ளே அவர் அவ்வளோதாங்க, காலி ஆயிடுவார். நாங்களும் ரைடு ஆரம்பித்ததுலேருந்து மழைங்க, நனைஞ்சிட்டே தான் ஓட்டிகிட்ருக்கோம். நம்ம தாங்க முன்னாடி போய்கிட்டு இருக்கிறோம். சப்போஸ் ஏதாவது வந்து நின்னாலும் நீ என்ன பெரிய ஆளான்னு கேட்டுட்டு போயிடுவாங்க. உயிரோட விட்டுச்சு தான் போயிடும், விடலைன்னா என் ஃப்ரெண்டு கொஞ்சம் அலர்ட் ஆயிடுவாப்புல. ஏன்னா அவர் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பின்னாடி வந்துட்டு இருக்காருங்க. எங்கண்ணா வரா ஏனோ அவரையும் சொல்ல முடியாதுங்க, மொத்தம் ரோடே அவ்வளோதான் இருக்குது. அப்புறம் அவர் எங்கெங்கே வருவார். ரூம் வந்தாச்சுங்க. வர வழியில் ஃபுல்லாமே மழைங்க. அது இல்லாமல் நம்மளோட கோப்ரோவும் பேட்ரி காலியாகிடுச்சுங்க. அதனால் வீடியோஸ் எடுக்க முடியல. இப்போ தான் ரீச் ஆகியிருக்கேன் ரூமு. இப்போது டைம் பார்த்திங்கன்னா 10:30 ஆகுதுங்க. ஆக்சுவலி வேகமாகவே வர வேண்டியதுங்க. மழை பெஞ்சனால ஒரு பேக்கரியில் அங்கேயே நான் ஒரு 1 hour வெயிட் பண்ணேங்க. அதுக்கப்புறம் மழை நிற்கலை, சும்மா லைட்டாக பெஞ்சது. ஆனால் இருந்தாலும் கிளம்பி வந்துட்டேங்க. இதுக்கு மேலே வெயிட் பண்ண ரொம்ப டிலே ஆகும், அதனால் வேகமாக வந்துட்டேன். ஓகேங்க, அடுத்த விளாக்கில் சந்திப்போம். அதுவரை டாட்டா, டேக் கேர், பாய், ஸ்டே சேஃப் காய்ஸ்.